வீடியோ போன ஷார்ட்ஸோட கண்டினியூ தான். நான் உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடுங்க. ரொம்ப பெருசாலாம் கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொடியாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் மூடி போட்டு வேக விட்டுருங்க. கொஞ்சம் பொடி சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வேகவும் செஞ்சிடும் உருளைக்கிழங்கு. நல்ல உருளைக்கிழங்கு வெந்த பிறகு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துடுங்க. வத்தல் பொடி சேர்த்து கொஞ்சமாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ நீங்கள் திருவி சேர்த்துக்கலாம். இல்லாட்டா கொஞ்சமாக ஜீரகம் போட்டு லைட்டாக ஒரு பிளைன் பண்ணி நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அப்போ கூட பொரியல் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இல்லாட்டா தயிர் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா ஒத்த ஒத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு துவையல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் இதுதான் வச்சுருந்தேன். செமையாக இருக்கும் அதுக்கு காம்பினேஷன்.